வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட WWE வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து பேட் பிளட் பேப்பரி அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பேட் பிளட் பேப்பரியை வந்து நடத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட WWE வந்து ஓவர் தென் லிமிட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை தான் நம்மளோட WWE வந்து இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த பேப்பரி வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து WWE கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டன், ஜான்சனா, சிஎம் பங்க், ட்ரிபிள் ஹெச், பட்டிஸ்டா, ராண்டி ஓர்டன் அப்படிங்கிற அந்த ஒரு எராவாக இருந்துச்சுல்ல, அப்போ தான் இந்த ஒரு பேப்பரி அப்படிங்கிறது, அதாவது ஓவர் தென் லிமிட்டட் அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரி வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு பேப்பரியாக வந்து அப்போ வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து இந்த ஒரு பேப்பரியை வந்து நம்ம WWE வந்து அப்படியே வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பேப்பரி வந்து நம்ம WWE வந்து எடுக்கவே இல்லை. அதனால் இந்த ஒரு பழைய பேப்பரியை வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து இந்த ஒரு பேப்பரி வந்து, அதாவது ஓவர் தென் லிமிட் அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரி வந்து வைக்கலாம் அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருந்தாங்களாம். அதான் கடைசி நிமிஷத்தில் வந்து நம்ம WWE வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழைய ஒரு பேப்பரியாக இருக்குது, இந்த பேப்பரியை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பேப்பரியை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக மட்டுமே தான் இந்த ஒரு பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து இல்லை. இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸான பேசப்போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேப்பரிக்கான இந்த பேப்பரியே நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து டிசைட் பண்ணிட்டாங்களா. அதனால தான் இந்த அதாவது ஓவர் த லிமிட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே இந்த பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் ஒரு கிரேசியான ஒரு பேப்பரியாக வந்து இப்போ வந்து இருக்குது. அதாவது ரெசல்மேனியா, சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச்சான ஒரு பேப்பரியாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இது வந்து அதிகமாக பேசப்படுது. ஏன்னா இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க், ட்ரூவெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு வைபை வந்து அந்த ஒரு மேட்ச்சில் அந்த ஒரு பேப்பரிகள் வந்து கொடுத்துருக்காங்கனால இந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஒரு பேப்பரிக்கான ஒரு மவுசு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பட் இந்த ஒரு பேப்பரியை நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஓவர் த லிமிட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து கட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஒரு மேட்சை வந்து வச்சிடலாம், அதாவது பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பேட் பிளட் பேப்பரியில் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. இந்த மேட்ச் வந்து நடக்குது அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் மேட்சாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இந்த மேட்சை வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனாக வைக்கலாம், அதாவது இந்த ஒரு மேட்சை வந்து ஐ குவிட் மேட்சாக வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்க போகிற பேட் பிளட் பேப்பரியில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஒரு ஐ குவிட் மேட்சாக வந்து நடக்க போகுது. இந்த மேட்சை பார்க்க எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது நம்மளுடைய WWE வந்து கிரவுன் ஜுவல் பேப்பரி வந்து நடத்த போகிறாங்க. அதாவது கிரவுன் ஜுவல் பேப்பரி வந்து அக்டோபர் 11ஆம் தேதி வந்து நம்மளோட WWE வந்து கிரவுன் ஜுவல் பேப்பரி வந்து நடத்த போகிறாங்க. இந்த கிரவுன் ஜுவல் பேப்பரி வந்து இந்த வருஷம், அதாவது 2025 வந்து சவுதி அரேபியாவில் தான் ஆல்மோஸ்ட் வந்து கிரவுன் ஜுவல் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து கிரவுன் ஜுவல் அப்படிங்கிறது வந்து சவுதி அரேபியாவில் நடக்காது. அதாவது இந்த சவுதி அரேபியாவில் வந்து நடக்காததுக்கான காரணம் பட் அது வந்து வேறு இருக்குது. அதனால் நான் வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது கிரவுன் ஜுவல் வந்து இப்போ வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து பெத் அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்தில் வந்து இந்த வருஷம் வந்து கிரவுன் ஜுவல் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் அக்டோபர் 10ஆம் தேதி வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனும், அதே 11ஆம் தேதி வந்து கிரவுன் ஜுவல், அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வந்து மண்டே நைட்டா, இந்த 3 ஷோவுமே வந்து ஒரே அரினால வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் அப்படிங்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம WWE வந்து ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. கிரவுன் ஜுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சவுதி அரேபியாவில் வந்து டைட்டில் வந்து டிஃபன் ஆகும். அதில் வந்து ஒரு சாம்பியன் ஒரு கெத்து, இன்னொரு சாம்பியன் வந்து வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடத்துவாங்க. அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பிடிக்காது. WWE வந்து அதாவது டாப்னு சொன்னாவே 2 சாம்பியனுமே, ஒன்று ஸ்மாக் டவுனு, ஒன்று ராப்னா, இந்த 2 சாம்பியனுமே டிஃபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் தான் சொல்லப்படும். ஆனாலும் இதில் வந்து கிரவுன் ஜுவல் வந்து சவுதி அரேபியாவில் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு சாம்பியனை வந்து தோக்கடிச்சு அதை வந்து வேஸ்ட் ஆக்கி அதை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னொரு சாம்பியன் இதுதான் கெத்து, இதுதான் டாப்பு, இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேட்சாக ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத காட்டுறது வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்கனால இந்த வருஷம் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்காமல் இந்த வருஷம் கிரவுன் ஜுவல் வந்து பெத்தில் வந்து நடக்குது, அதாவது ஆஸ்திரேலியா வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் வந்து டைட்டில் வந்து டிஃபன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இதனால் வந்து ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே பாதிப்பு அடையாது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த ராவை எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து கெத்து, அதே ஸ்மாக் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுறதுனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் கிரவுன் ஜுவல் வந்து 2025 வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் வந்து டைட்டில்
விசஸ் டைட்டில் வந்து டிஃபன் ஆகாது அப்படிங்கிற அதிகமாக சொல்லப்படுது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக இருக்குது. இந்த வருஷம் டைட்டில் டிஃபன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்கிறாங்க. பட் டைட்டில் வந்து கிரவுன் ஜுவல் முன்னாடி சவுதி அரேபியா நடந்தால் எப்படி டைட்டில் டிஃபன் ஆகுது, அதே மாதிரி இந்த வருஷமும் டைட்டில் டிஃபன் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் டைட்டில் வந்து டிஃபன் ஆகுதுன்னா இதில் வந்து WWE வந்து ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அது டைட்டில் வந்து டிஃபன் பண்ணி ஒரு டைட்டிலை வந்து மோசமாக்கி ஒரு டைட்டிலை வந்து டாப்பாக கொண்டு வருவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறத அந்த ஒரு மூமெண்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய மேண்ட்ரியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்து வாயை விட்டு மாட்டிக்கிட்டார். அதாவது நம்மளுடைய மேண்ட்ரியில் வந்து ஒரு ரீசெண்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய மேண்ட்ரியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மாட்டிங்கிட்டாரு. ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்து நம்மளுடைய மேண்ட்ரியில் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மேண்ட்ரியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டார். அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னரையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும் வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டார். அது என்ன விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸும் சரி, அதேமாதிரி நம்முடைய பிராக் லெஸ்னரும் சரி, இவங்க 2 பேருமே வந்து WWE வந்து என்னதான் ஒரு டாப்பான ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஆனாலும் ரியல் லைஃப் அப்படிங்கிறப்ப என்ன மிஞ்ச ஆளையில், அதாவது மேண்ட்ரியில் சொல்லியிருக்காரு, அதாவது என்ன மிஞ்ச ஆளே கிடையாது. நான் வந்து 2 பேர்த்தையுமே நான் வந்து அடித்து ஓட விட்டுருவேன். அதாவது என்கிட்ட வந்து நிற்கவே முடியாது. அதாவது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் வந்து ஃபைட்டிங் பண்ணுறோம் அப்படின்னாவே அதில் வந்து என்ன மிஞ்ச ஆளே கிடையாது. ரோமன் ரெயின்ஸும் வேஸ்ட்டு, அதேமாதிரி பிராக் லெஸ்னர் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதை பற்றி உங்களோட தரப்பு நியாயத்தை என்னங்கன்னு சொல்லுங்கள். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் WWE வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மேண்ட்ரியில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னார், அதாவது ரியல் லைஃப்பில் வந்து நான் வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி, பிராக் லெஸ்னர் சரி, நான் அடித்து உட விட்டுருவேன், என் முன்னாடி வந்து நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு. அதேமாதிரி UFC போய் சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு. அதேமாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வந்து சாதிக்காத எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்பர் 1 WWE நம்பர் 1 ரெஸ்லராக வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. அது இல்லாமல் ஒரு லாங்கஸ்ட் ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காரு. அதிகமான சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எல்லா விதமான ஒரு விஷயத்தையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸும் சரி, பிராக் லெஸ்னர் 2 பேருமே வந்து சலைச்சவங்க கிடையாது. ஆனாலும் இவங்களை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷனை வந்து நம்முடைய மேண்ட்ரியில் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கரெக்டாக, தப்பா, இல்லை ராங்கா, ரைட்டா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து இப்போ வந்து WWEக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம், அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது இப்போ வந்து நம்மளுடைய TNAவும் அதே மாதிரி நம்முடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்முடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம வந்து TNAவே விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து இருக்காங்க. அதனால் அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய AEWவோட அந்த ஒரு டைனமிட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ வந்து வியாழக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அதை வந்து குறைக்கணும், அதாவது அதோட வியூவர்ஷிப்பை வந்து குறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த WWE வந்து அந்த TNA அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை வந்து வாங்கி அதே வியாழக்கிழமை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதாவது AEW டெலிகாஸ்ட் பண்ணுற அதே நாளில் அதே நேரத்தில் வந்து நாம் வந்து TNA வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் CWC அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்கு தான் இப்போ வந்து நம்முடைய NXT வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே நெட்வொர்க்கே வந்து நம்முடைய TNAவும் டெலிகாஸ்ட் பண்ண வைக்கலாம். அந்த ரைட்ஸும் நம்முடைய CWC வந்து வாங்க போகிறாங்க. அந்த டெலிகாஸ்ட் ரைட்ஸிங்க வந்து அதுவும் TNA வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த ஒரு ரைட்ஸுமே நம்முடைய CWC வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுறதுனால இப்போ வந்து AEW சரி, அதேமாதிரி TNAவும் அதே மாதிரி நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அது இல்லாமல் WWE வந்து TNA வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால அந்த காரணத்தினால கூட நம்முடைய ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து திரும்பி கொண்டு போகலாம். அதாவது அது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கனால அந்த ஒரு காரணத்தை கொண்டு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு ஸ்டிப்புலேஷன் மேலே தான் வெளியே வந்திருக்காரு. அதாவது ரீசெண்ட்லி எந்த ஒரு பிரச்சனால வெளியில் வரல அப்படிங்கிறப்ப திரும்பி கூட நம்முடைய ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து TNAக்கோ இல்லை நம்முடைய WWEக்கோ வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்முடைய ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து TNA அப்படி இல்லாட்டி WWEக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். WWE வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் டிராஃப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வரைக்கும் நம்ம WWE வந்து நடத்தாமல் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய WWE சொன்னாங்க, சம்மர் ஸ்லாம் அந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் வந்து டிராஃப்ட் வந்து நடத்தோம்னாங்க. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு வந்து நாங்கள் டிராஃப்ட் நடத்தோம்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த டிராஃப்ட் நடக்கல. இப்போ அதுக்கும் இப்போ நீ சேமி சேனா வந்து ஃபோட்டோ வச்சுருக்க, இதுக்கு என்னடா நீ சம்மந்தம் அப்படின்னு கேட்டால்,
சம்மந்தம் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய சேமிசன் வந்து ரா ரெஸ்லர்ஸ், அதாவது ரா பிராண்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் தான். அப்போ வந்து நம்முடைய சேமிசன் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள வந்து ஒரு ஃபியூட் பண்ணார். அப்போ வந்து நம்முடைய பாலிகமனும் நம்முடைய செத்ரோன்ஸும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நீ வந்து என்னோட ஃபேக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிடு, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் தரோம். அதாவது என்னோட ஒரு ஃபேக்ஷனில் சேர்ந்து நீ போய் ஸ்மாக்டவுனில் வந்து நீ வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நீ மோது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நீ வந்து என்னோட அந்த ஒரு செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து சேர்ந்துட்டா உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நாங்கள் தர்றோம் ஸ்மாக்டவுனில் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இல்லை எனக்கு செல்லுபடி ஆகுது, நான் வந்து இங்கே மட்டுமே தான் நான் கலட்டுவேன், அங்கே ஸ்மாக்டவுன் போய் நான் எதுவுமே கலட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சேமிசன் வந்து வீரவசம்லாம் பேசினார். ஆனால் இப்போ வந்து நம்முடைய சேமிசன் வந்து செத்ரோன்ஸ் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே மறந்துட்டு நான் ராக்கில், அதாவது ராவில் மட்டுமே தான் இருப்பேன், நான் ஸ்மாக்டவுனுக்கே போக மாட்டேன்னு சொன்னவர் இப்போ நம்முடைய சேமிசன் வந்து இப்போ ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டார். ஸ்மாக்டவுன் போயிட்டார். அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரொமோ கட் பண்ணி, அதாவது சோலோ சிக்கா கிட்ட இருக்க அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சோலோ சிக்கா சொல்லி, அதாவது நீ வந்து ரா சேர்ந்த ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இல்லை நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ப மாட்டான் நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து. நம்மளுடைய நிக்கானே வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது உன்னை வந்து நான் வந்து அஃபிஷியலி வந்து நான் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஸ்மாக்டவுன் ரெஸ்லராக வந்து நான் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி முழுக்க இனிமேல் நம்முடைய சேமிசன் வந்து மண்டே நைட்டாக சேர்ந்த ரெஸ்லர் கிடையாது. இனிமேல் வந்து ஃப்ரைடே நைட்ஸ் ஸ்மாக்டவுனை சேர்ந்த நம்முடைய சேமிசன். அதனால் அப்போது நம்முடைய சேமிசன் வந்து நான் ஸ்மாக்டவுனுக்கே போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து நம்முடைய சேமிசன் வந்து வந்துட்டார், அதாவது இப்போ ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டார். இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், அதாவது WWE வந்து கடைசி வரைக்கும் டிராஃப்ட் அப்படிங்கிறதே நடத்த மாட்டாங்க. அதாவது ராவில் இருக்கிற ரெஸ்லர் ஸ்மாக்டவுனில் இருக்கிற ரெஸ்லர் ராக்கும், அதாவது இவங்களுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு ரெஸ்லர் வந்து மாற்றி போட்டுக்குவாங்களே தவிர அவங்க வந்து இப்போ போகிற ஒரு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம WWE வந்து டிராஃப்ட் அப்படிங்கிறதே நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுது. இதுக்கப்புறம் டிராஃப்ட் நடத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதனால நம்மளுடைய WWE வந்து டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து WWE வந்து டிராஃப்ட் நடத்தணுமா நடத்த வேணாமா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் தான். அது நீங்களே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வச்சு நம்ம வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பக்கம் வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு மவுஸ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு சாம்பியன் இருக்குதா அப்படிங்கிறதே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இதே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்மாக்டவுனில் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வச்சிருந்தார் அப்படின்னா அதுக்கான ஒரு மகிமா, அதுக்கான ஒரு கெத்து, அதுக்கான ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அது வந்து ஃபேன்ஸ் மத்தியிலையும் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த வேர்ல்டு ஹெவி அப்படிங்கிறது ஒரு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு மவுஸை கொடுக்க மாட்டேங்குது. அதனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 2026 அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த வேர்ல்டு ஹெவி அந்த ஒரு சாம்பியன் அந்த பக்கம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த சாம்பியனையும் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படியாவது அந்த 2026 அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அந்த பக்கம் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக போகணும். அப்படி போனால் தான் அந்த சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது பட் அங்கே கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு 6 மந்த்து கிட்ட வந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்படுது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணி அந்த ஒரு டைட்டிலோட அந்த ஒரு ரேஜினை வந்து எவ்வளோ நாள் கொண்டுட்டு போனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அது ஒரு டைட்டில் ரேஞ்ச் வச்சிருந்தாரு. 1316 நாள் அந்த ஒரு டைட்டில் ரேஜனை வந்து வச்சிருந்தாரு. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணால் அவரோட டைட்டில் ரேஜன் வந்து எத்தனை நாளுக்கு கொண்டுட்டு போனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்முடைய அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அப்படிங்கிறது வந்து ரோமன் ரெயின்ஸ் கையில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் பட் அந்த ஒரு டைட்டிலை வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். எத்தனை பேர் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணணும் சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.